பாருங்க, நம்ம மாடி வீட்டு தோட்டத்தில் நித்திய கல்யாணி செடி பாருங்க, பூ பூத்துருக்கு. முடக்கத்தான் தலை கீழே தெரியுது பாருங்க, முடக்கத்தான் தலை. காலையில் எழுந்தோன்னா இதுதான் சூப்பு. நமக்கு முடக்கத்தான் சூப்பு மூட்டு வலிக்கு சிறந்தது. முடக்கத்தான் சூப்பு. அரளிப்பூ பாருங்க, அரளி செடி. பெரண்டை செடி வாட்டர் டேங்க் மேலே ஏற்றி விட்ருக்கு. அது நிறைய இருந்ததுங்க, கட் பண்ணிட்டு போனால் மறுபடியும் வந்திருக்கு. பெரண்டை சட்னி அரைக்கிறதுக்காக பெரண்டை மூட்டுக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலினா இந்த பெரண்டை சட்னி சாப்பிடலாம். அதே மாதிரி முடக்கத்தான் சூப்பும் குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இந்த பாருங்க, மாதுளை வச்சிருக்கோம். மாதுளை பூவில் பூத்துருக்கு. தூதுவளை பாருங்க, ரசம் வைக்கிறதுக்கு தூதுவளை செடி. தூதுவளை ரசம் சளி பிடிச்சா தூதுவளை ரசம் சாப்பிடலாம். சாப்பிட்டா சளி முறிஞ்சிடும். அடுத்து பாருங்க, தண்டுக்கீரைங்க. ஃப்ரெஷ்ஷாக தண்டுக்கீரை நம்ம வீட்லேயே. முருங்கை மரம் பாருங்க, லாஸ்ட்டு சீசன் காய்ச்சி முடிச்சுட்டு இப்போ தான் பூத்துருக்கு. செம்பருத்தி பூ பாருங்க, டெய்லி 2 பூ 3 பூ நமக்கு கிடச்சிருது சாமி ஃபோட்டோவுக்கு போடுறதுக்கு. இது மல்லிகை மொட்டு பாருங்க, மல்லிகை மொட்டு பாருங்க. நிறையா இருந்ததுங்க. இது வந்து கருவேப்பிலை இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு. இது மேற்கு பக்கம் சூரியன் மறைவது தெரிகிறது. மேற்கு பக்கம் சூரியன் செட் ஆகிறது தெரியுதுங்களா? செட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பாருங்க, மலைக்கோட்டை தெரியுதுங்களா? மலைக்கோட்டை தெரியுதுங்களா? அந்த இப்போ தாங்க மலைக்கோட்டை கொஞ்சம் தெரியுது. ஓகே, வீடு மறைச்சிக்கிச்சு.